शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः। ॐ भवाय गुणचम्पवाय शिवताण्डवाय नमः। ॐ शौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं शौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்த்துட்டு நம்ம இந்த மனவசியம் அப்படின்ற இதுக்குள்ள போலாம். இது ஒப்புரவு அறிதல், அதாவது இல்லறவியல் அந்த இதுல இருந்து எடுத்த ஒரு திருக்குறள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றுங் கொல்லோ உலகு. அதாவது மழை எப்படி பெய்யுது அப்படின்னா அது ஒரு பலனை எதிர்பார்த்து கிடையாது. நான் இந்த உலகத்துக்கே தண்ணி கொடுக்குறேன், இந்த செடி கொடி வளருது, அதுல இருந்து நமக்கு உணவு கிடைக்குது. ஸோ இவ்வளோ நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன், ஆனா என்ன திரும்பவும் எல்லாரும் கொண்டாடணும்ட்டும் இதுல இருந்து ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து அது பண்றது கிடையாது. அதோட வேலையை அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. எந்த ஒரு பிரதிபலனும் அது எதிர்பார்க்கறது கிடையாது, ஒரு கால்குலேஷன் எதுவும் கிடையாது. அது மாதிரி நிறைய இந்த உலகத்துல ஆஹ் இந்த உதவி பண்றது எப்படி இருக்கணும்னு தெய்வ புலவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த மழை மாதிரி இருக்கணுமா, கைமாறு கருதாத அந்த மழை மாதிரி இருக்கணும். ஒரு கால்குலேஷன், ஒரு டியூப்லைட் வாங்கி ஒரு கோயிலுக்கு கொடுத்தா கூட அந்த டியூப்லைட் மேல பேர் எழுதியிருப்பாங்க, சில கோயில்கள்ல பார்த்தா இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்மளுடைய பெயரை அச்சிட்டு அச்சிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது. இல்ல இது மாதிரி பேர் வெளியே வரல அப்படின்னா சில இடத்துல ஒரு கால்குலேஷன் இருக்கும், இவங்களால இந்த காரியம் ஆகணும், சோ நம்ம இவங்களுக்கு இந்த உதவி பண்றோம்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு உதவி தேவைப்படுது, நான் செய்யறேன், அவ்வளவுதான். அதுல இருந்து அப்படியே வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு நமக்கு வழி நடத்துறாரு. சோ முடிஞ்ச வரைக்கும் நாம அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி மழை மாதிரி இருக்கட்டும். ஓகேயா? இப்ப மனோவசியம் அதுக்குள்ள போலாம். மனோவசியம் அப்படின்னா பொதுவா என்ன நம்மளுடைய சமுதாயத்துல என்ன ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, இந்த இதுல எல்லாம் கூட சொல்லுவாங்க, கிராமத்துல அப்படியே இந்த மைய தடவி ஏமாத்தி மயக்கி அப்படியே இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட இதெல்லாம் புரிகிட்டு விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் மனவசியம், என்னமோ ஒண்ணு பண்ணி மனத்தை வசியம் பண்ணி அவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டாங்க, அவங்கள இப்படி ஏமாத்திட்டாங்க. சோ இந்த மனவசியம் அப்படின்ற ஒரு சொல் எப்படி உருவாக்கி இருக்கு, சமுதாயத்துல எப்படி புழங்குது அப்படின்னா, ஒருத்தரை ஏமாற்றி அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஒரு கான்செப்டா தான் இது மக்கள் கிட்ட புரிஞ்சு வச்சிருக்கிறது, அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த மனநலம் அப்படின்றது, மனவசியம் அப்படின்றது டாக்டர்ஸ் இந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, கனவுல இருந்து, ஓகேயா, கனவுல இருந்து பிரிச்சு வைக்கப்பட்ட ஒரு நனவு நிலை இது. அதாவது மனுஷனோட மனம் கனவுலயே மூழ்கிட்டே இருக்கு. இது எனக்கு நடந்துரும், இது இப்படி ஒருத்தவங்களை பத்தி நம்ம ஒரு கால்குலேஷன் இது பண்ணுவோம், பார்க்க மாட்டோம், ஆனா இவங்க இப்படிதான் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு கனவு இதுலயே நம்ம மனசு பொதுவாக மனிதனின் மனம் அப்படி இருக்கு. அதுல இருந்து பிரிச்சு அவர்கிட்ட ஏற்கனவே ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த டேட்டா அந்த இதுல ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு பார்ட்டை பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மனவசியம் அப்படின்ற ஒரு ஒரு முறையை எப்படி டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னா,
நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு, ஏன்னா கேன்சர் பேஷண்ட் வலியில ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு, அதுக்கப்புறம் அது மனநல கோளாறுகள் கொண்டவங்களுக்கு, அதுக்கப்புறம் பல் வைத்தியத்துல, ஏன்னா சொல்லுவாங்க பல்லு வலி மாதிரி எந்த வலியும் தாங்கிக்கலாம், பல்வலி தாங்க முடியாது. சோ இந்த பல் வைத்தியத்திலையும் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு முறை பயன்படுத்தப்படுது. சோ அப்ப ஒண்ணு இதுல உறுதி பண்ணிக்கலாம். இது அப்படியே நனவுல இருக்கவங்கள ஏமாத்தி, அப்படியே ஒரு மயக்கி, ஒரு கனவு நிலைக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்த வாங்கிக்கிறதோ, அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்துக்கிறதோ, இப்படின்ற மாரி தான் புரிதல் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. ஏற்கனவே எல்லாரும் ஒரு கனவு நிலையில, அந்த கனவு அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்கள, அந்த ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு போயி, அது அங்க அவங்களுடைய மனச குவிக்கிறது தான் இந்த ஹிப்னாட்டிசம். சோ இத பேசிக்கா புரிஞ்சுக்கிறப்பதான் இதனால என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஹிப்னாட்டிசம்னா என்ன அப்படின்றத கரெக்டா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பிக்ஸ் ஆகியிருக்கணும் நமக்கு. அந்த அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்து நம்ம பார்க்க போற விஷயத்த நம்ம கரெக்டா மனசுல பதிய வச்சுக்க முடியும். சோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மனுஷனுடைய மனச கனவுல தான் மூழ்கி இருக்கு. ஓகேயா? அத அந்த கனவுல மூழ்கி இருக்கக்கூடிய மனச பிரிச்சு, ம் அதுல இருந்து, அதாவது பிரிச்சு, அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைமு, இல்ல குறிப்பிட்ட விஷயத்துல அவருடைய மனச குவிய வச்சு, அவர்கிட்ட ஞாபகத்துல இருக்கும் இல்லையா? ஸ்டோர் ஆகியிருக்கும் இல்லையா? அத ஆ அத திரும்பி பார்க்க வைக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுல, இல்ல குறிப்பிட்ட ஒரு நேரத்துல, அவருடைய மனச திரும்பி பார்க்க வச்சு, ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது. ஸோ, இது இத நம்ம புரிஞ்சுக்கணும். கனவுல கொண்டு போய் வச்சு நம்மள ஏமாத்திர்றாங்கன்ட்டு. அது கிடையாது. நனவுல தான் அது இருக்கிறது அந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றது நனவுல இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏற்கனவே நடந்த விஷயத்த தான் அந்த ஹிப்னாட்டிசத்துல கொண்டு போறாங்க. இப்ப நீங்க இந்த படத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். இந்த ஊதுவத்தி சுருள் மாரி அப்படியே சொய்ன்னு சுத்தும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஹிப்னாட்டிசம் பண்றப்ப, "அ கண்ண மூடிக்கோ. உனக்கு 20 வயசு, 19 வயசு, 18 வயசு" அப்படின்ட்டு அப்படியே கொண்டு போவாங்க. நம்மள அப்படியே பின்னாடி கொண்டு போற மாரி, அந்த குறிப்பிட்ட பெர்சன அப்படியே பின்னாடி கொண்டு போவாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? அந்த 10 வயசுல என்ன நடந்துச்சு? 8 வயசுல என்ன நடந்துச்சுன்னு கொண்டு போவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுல அவங்க குடுக்குற அந்த டீட்டெயில்ஸ வச்சு, ஓகே இவங்களுக்கு இதனால தான் இந்த இந்த காரணத்தினால தான் இந்த நோயோ, இல்ல இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ம் ஒரு நெகட்டிவ் இதோ அதனால தான் இருக்குன்றத அந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறது. சோ, அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நடந்த விஷயத்த தான் இது பண்றாங்க. புதுசா ஒரு கற்பனை இதுக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற மாரி இங்க புரிதல் இருக்கு இல்லையா? கற்பனை இதுல ஒரு இதுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா, நமக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எப்படி இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்? இப்ப மூவி பார்க்குறோம். அதுவும் ஒரு சஸ்பென்ஸ் மூவி, இல்லன்னா சயின்டிஃபிக்கா இருக்கிற ஒரு மூவி. ஏதோ ஒண்ணு பார்க்குறப்ப எவ்வளவோ இந்த இங்கிலீஷ் படம்லாம் கூட இன்னைக்கு இங்க சக்கப்போடு போடுது அப்படின்னா, ஆ அது படம் பேரெல்லாம் ஞாபகம் இல்லையே. இந்த அ புதுசா ஒரு ஆ அது என்னது? அந்த முட்டை ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அதுலருந்து அந்த டிராகன் மாரி ஒரு இது வரும். ஸோ, இப்படி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்த அவங்க மூவில காமிக்கிறப்ப, நாம அதுக்குள்ள அப்படியே பயணப்படுறோம். இதுதானே நடக்குது. ஆனா,
இங்க நம்ம ஹிப்னாட்டிசத்துல என்ன பண்றாங்க, அப்படியே பின்னாடி கொண்டு போறதப்ப நடந்தவைகளை ஏற்கனவே நடந்து ஒரு மனசுல ஸ்டோரா இருக்க விஷயத்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சு அதுல இருக்க டேட்டா, அந்த டேட்டாவுல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற தகவலை பிரிச்சு எடுக்கிறாங்க. சோ இவ்ளோ இருக்கு. அதாவது உங்களை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி மயக்க நிலைக்கு இல்ல, விழிப்பு நிலைக்கு கொண்டு போறாங்க டாக்டர்ஸ். சோ இந்த கற்பனைக்கு நம்ம போனோம் அப்படின்னாதான் அப்புறம் ஏன்னா அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், இப்பதான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது கிடையாது, இது எல்லாமே ஏற்கனவே நடந்தது. அததான் உள்ள இருந்து அப்படியே தோண்டி எடுக்கிறாங்க, சுரங்கத்துல இருந்து தோண்டி எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. ஏன் அப்படி தோண்டி எடுக்கிறாங்கன்னா, கற்பனையில மயக்கத்துல இருக்கிறப்ப எல்லாரும் என்ன மனவசியம் பண்ணிட்டாங்க, நான் மயக்கத்துல இருந்தேன் அப்படின்னா, மயக்கத்துல இருக்கப்பயோ இல்ல கற்பனையில இருக்கப்பயோ பொய்கள் நிறைய வரும். நாம ஏன்னா என்ன வேணா சொல்லலாம், ஆனா இந்த விழிப்பு நிலையில் இருக்கிறப்ப உண்மை மட்டுமே வரும். சோ அத டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, செயற்கையாக ஒரு பர்சனை அதுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு எதனால அந்த பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க கிட்ட எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்ககிட்ட பேசி ஒரு இது மாதிரி ஒரு டேட்டா மாதிரி அவங்க இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதுதான் அவங்கள அந்த ஹிப்னாட்டிசத்துல ஆழ்த்தி இது பண்றாங்க, கண்டுபிடிக்கிறாங்க நிறைய. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த வயிறு எனக்கு அடிக்கடி வயிறு வலி வருது, அடிக்கடி தலைவலி வருது, நான் திடீர்னு தூங்குறப்ப பயந்து பயந்து எந்திரிக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்றத பார்த்திருக்கலாம். நான் எவ்வளவோ மாத்திரை சாப்பிடுறேன், ஆனா அது கேட்க மாட்டேங்குது, திரும்ப தொடர்ந்து இதே பிரச்சனையா இருக்கு அப்படின்றப்ப இதெல்லாம் தான் அந்த டாக்டர்ஸ் இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணி அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த வலிக்கான மூலத்தை உங்களுடைய மனச திருப்புறப்ப, உங்களுடைய கவனத்தை திருப்புறப்ப அத அந்த பேஷண்ட் சொல்றாங்க. பேஷண்ட் சொல்றப்ப அதுக்கான சோர்ஸை இந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. சோ அத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கணும், அவங்க என்ன பண்ணணும், இதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. சரி, இத பெரிய ஒரு அதிர்ச்சிய ஒண்ணு பார்க்கலாம். ஆன்மீகத்தில் ஹிப்னாட்டிசம் இருக்கு. ஆன்மீகத்துல ஹிப்னாட்டிசமா? இந்த சாமியார்கள்லாம் மயக்கி பொம்பளைங்களை மயக்கிடுறாங்க, இல்ல வீட்டுக்கு பூஜை பண்றேன்ட்டு இது பண்றாங்க அப்படின்னா அது கிடையாது. இது இது வேற. ஆன்மீகத்துல நிறைய பேர் தொடக்க நிலையில இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தியானத்துல உட்கார்ந்தேன்னா எனக்கு அப்படியே ஒரு வெளிச்சம் வந்துச்சு, ஓகேயா, இல்ல ஒரு சத்தம் தொடர்ந்து கேக்குது, நான் அப்போ உட்கார்ந்தவனே எனக்கு அது வந்துரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது இங்க என்ன அப்படின்னா, அவங்களா செல்ஃப் ஹிப்னாட்டிசம், சுயமாக தன்னை தானே இந்த மனவசியத்துக்கு உட்பண்ணி நிறைய விஷயம் கேக்குறாங்க தானே. நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்டிருப்பாங்க, தியானத்துல என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், எப்படி அது ப்ராசஸ் ஆகும், அங்க தியானத்துல உட்கார்றப்ப என்னென்ன தெரியும், என்னென்ன கேட்கும், இதெல்லாம் உள்ள ஸ்டோர் ஆகியிருக்கும். கரெக்டா? அந்த உள்ள ஸ்டோர் ஆகியிருக்கிறத இவங்க உட்கார்ந்தோட அந்த மனசு இதெல்லாமே நம்ம நிறைய முன்னாடி பேசியிருக்கோம். இந்த தியானத்துல உட்கார்றப்ப அந்த மனசு ஒடுங்காம நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்தா இத யோசனை பண்ணு, நேத்து இந்த பக்கத்து வீட்டுல உன்னை திட்டினாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு, அவங்க அப்படி பேசுறாங்க, நீ ஜாலியா உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கூட அத கவனிக்காம நீ அத பத்தி திங்க் பண்ணாம
அவங்களை எப்படி திரும்ப அட்டாக் பண்றதுன்னு இல்லாம நீ பாட்டுக்கு உட்கார்ந்து தியானத்துல உட்காருறியான்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும். சேச்சே அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நாம சொன்னோம் அப்படின்னா, இது ஐய இதுக்கு மயங்கலையா, இந்த உனக்கு இன்னொன்னு கொண்டு வர்றேன் அப்படின்ட்டு. போன வாரம் உன் நாத்தனார் வந்து என்ன சொன்னாங்க அவர்தா, இது ஒண்ணு கொடுக்கும். இல்லையா, அடுத்து ஒரு கல்யாணம் வரப்போகுது, அதுக்கு புடவை வாங்கணும்னு சொன்னியே, இல்ல ஜென்ஸா இருந்தா இல்ல அங்க போய் வந்து அவரை பார்க்கணும்ட்டு நீ சொன்னியே, அந்த பர்சன் வந்து எப்படின்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்படி நமக்கு கொண்டு வந்து கொடுத்து எண்ணங்களை நாம எதை நிறைய அசை போடுவோமோ அதை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரிதான் எல்லாருக்குமே இந்த தியானத்துல இது கண்டிப்பா நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் வர்ற மாதிரி இருக்கும். சோ இதேதான் இங்கேயும் நடக்குது. நம்ம நிறைய தியானம் பண்ணிருக்கவங்க கேட்டிருப்போம், நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கலாம். இப்ப பத்தாததுக்கு சோசியல் நெட்வொர்க் வேற இருக்கு. என்ன நடக்கும் கொட்டி குவிச்சு வச்சிருக்காங்க. சோ உட்கார்ந்தவன நமக்கு, ஓ எனக்கு இப்படி எப்படி நடக்குது, நான் தியானத்தில் இருக்கிறேன்ட்டு அவங்கள தன்னைத்தானே அவங்க சுயமாக வசியம் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. சோ தியானம்ன்றது இது கிடையாது. என்னடா மனவசியம்னு சொல்லிட்டு திரும்பியும் இதே இவங்களுடைய டாபிக்கே போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டா அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம் தானே. சோ இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த சரியாக செய்யல அப்படின்னா, அத கரெக்டாக செய்யல அப்படின்னா, இப்படியே தன்னை தானே சுயமாக வசியம் பண்ணிக்கிட்டு ஒரு உங்களை நீங்களே மயக்கி ஒரு கற்பனைக்குள்ள அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த கற்பனைக்குள்ளேயே இருக்கிறது ஓகேன்னு சொல்லலாம், ஆனா அதை தாண்ட முடியாது. இங்க அதுதான் பிரச்சனை. புரியுதா? சரி, இந்த வாட்டி இந்த சத்தம் கேட்டுச்சு, அடுத்த வருஷம் இந்த சத்தம் கேட்கும் அப்படின்னா, இந்த வசியம் பண்ணி வச்சிருக்கிறப்ப அந்த நிலையில இருந்து அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே வர்றது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ தியானம் அப்படின்னா எப்படி பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பின்னாடி என்ன பண்ணணும், என்னென்ன கரெக்டா அதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு தெரிஞ்சு பண்றப்பதான் அதுக்கு பேர் தான் தியானம். இல்லையா அது செல்ஃப் ஹிப்னாட்டிசம். என்னடா இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. ஆமா, அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா, நான் அப்படியே கடவுளை பார்த்தேன், அவரு சிவபெருமான் தலையில இருந்து அப்படியே கங்கை ஊத்து பொங்குனத பார்த்தேன். எல்லாமே நிறைய இதுல உண்மையும் இருக்கலாம். ஆனா எந்தெந்த ஸ்டேட்ல எது எது நடக்கும் அப்படின்றது ஒண்ணு இருக்குதானே. சோ இந்த மாதிரி நாம என்னத்தை உருவகம் பண்ணி வச்சிருக்கோமோ அது நம்மளுடைய மனசு அங்க கொண்டு வந்து கொடுக்குது. அப்ப நாமளும் அதை அந்த செல்ஃப் இதுலயே மயங்கி அதுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் ஆயிருது. இந்த சைக்காலஜி அப்படின்ற அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறப்ப டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த இதேதான் இதுக்கும் இந்த மூவியவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேஷண்ட்டை ஹிப்னாட்டிஸ் பண்றப்ப நிறைய லைட் அப்படியே கலர் கலரா அப்படியே ஒரு லைட் அவங்களுக்கு முன்னாடி காட்டுவாங்க, பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு திடீர் திடீர்னு ஒரு சவுண்டு மாறுற மாதிரி, இந்த மாதிரி வேற வேற வேரியேஷன் கொண்டு வந்து அப்படியே அவங்களுடைய மூளையானது அப்படியே அப்பா அப்படின்னு மயங்கி ஒரு ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா, ஒரு அமைதி, அந்த யோசனை பண்ற ஸ்டேட்ல இருந்து டயர்ட் ஆகி அது ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு போகிறப்ப அங்க கப்புன்னு அவங்க பிடிச்சுக்குவாங்க டாக்டர்ஸ். அப்பா இப்ப அது காம் ஆயிருக்கு, இப்ப நமக்கு வேணுங்கிறத அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இங்க ஆன்மீகத்துல குருமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மந்திரங்களை சொல்கிறார்கள், அதற்கு பதிலாக மந்திரங்களை சொல்றாங்க.
டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க நம்ம பார்த்தோம். ஒளியும் ஒளியும். இந்த வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒளியும் ஒளியும்னு ஒரு நிகழ்ச்சி வந்து தூர்தர்ஷன்ல நடக்கும். வெள்ளிக்கிழமை 7:45 8 மணிக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒளியும் ஒளியும் தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுதான் அவங்களுடைய இதுல வந்து அதுதான் அது அத காமிச்சு அந்த பேஷண்ட்ஸ அந்த மனவசியத்துக்கு உட்படுத்தி அந்த ஆள் மனசுக்கு கொண்டு போய் தான் அந்த அவங்க கிட்ட இருந்து வேணுங்கிற தகவலை எடுப்பாங்க. ஆனா குருமார்கள் சில மந்திரங்களை வச்சு அத திரும்ப 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 அவங்க சொல்றப்ப அந்த மந்திரம் மட்டும் அந்த எதிரில உட்கார்ந்துகிட்டு இருக்க நபருக்கு அந்த மந்திரத்து மேல மட்டும்தான் முழு கவனமும் இருக்கும். வேற எங்கேயும் அந்த மனசு போகாது. வேற எது நடந்தாலும் தெரியாது. அந்த மந்திரத்துல மட்டுமே அந்த எதிரில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இல்ல ஒரு சிஷ்யர்களா இருக்கக்கூடிய நபர்களுடைய கவனம் அதுல மட்டுமே குவிஞ்சிருக்கும். இதுக்கு இது ஏன் இப்படி குருமார்கள் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, முதல்ல அந்த குருமார்கள் நிறைய விஷயம் அந்த சிஷ்யர்களா நான் சொல்றது எல்லாமே உண்மையான குருமார்களை மட்டும் தான் நான் பேசுறேன். அவங்க நிறைய போதனைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்கள்கிட்ட எடுத்தவுடனே அவங்க கேட்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களை பேசினா அவங்களுடைய மனசு அலைப்பாஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் உள்ள போகாது. முதல்ல அவங்களுடைய மனச ஒரு இதுல குவிய வச்சாதான் இவர் சொல்லி கொடுக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகும். சோ இதுக்காக தான் முதல்ல இந்த மந்திரங்கள் இந்த மாதிரி விஷயத்த குருமார்கள் பயன்படுத்துறாங்க. இத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி பார்த்திருக்கலாம். சீரியல் போட்டுட்டா போறோம். என்ன அவங்க போன் பேசிட்டு இருப்பாங்க. ஓ டைம் 8 ஆயிருச்சா? ஐயோ இந்த சீரியல் இந்த டைமுக்கு வந்துருமே அப்படின்ட்டு நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு வச்சுட்டு போயிருவாங்க. சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேலைதான் இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருவாங்க. கிரைண்டர் ஓடிட்டு இருக்கோம். அத ஆஃப் பண்ணிட்டு அது மாவு புளிச்சாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போதைக்கு அதுதான் முக்கியம். வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கோம். அது முடிகிற கட்டத்துல இருக்கும். பரவாயில்ல. எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு அத ஆஃப் பண்ணிருவாங்க. இப்படி அன்னைக்கு அந்த அவங்கள சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து டப்பு டப்புன்னு இப்ப நம்ம சொன்ன மாதிரி சுவிட்ச போட்ட மாதிரி எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ற மாதிரி அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடு, மனைவி, குழந்தைகள், இன்னும் அந்த பேரு, அதுக்கப்புறம் என்ன வேலை, எல்லாத்தையும் எல்லா சுவிட்சையும் அங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு என்ன நிலைக்கு போறாங்க? அப்ப இதெல்லாம் ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க மயக்க நிலைக்கு தானே போறாங்கன்ட்டு தானே அர்த்தம். கிடையாது. அவங்களுடைய மனசு இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு பாயிண்ட்ல மனசு குவியுது. அது எந்த பாயிண்ட்? அதுதான் அந்த சீரியல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள முழு விழிப்புணர்வோட அவங்களுடைய மனமானது குவிக்கப்பட்டிருக்கு. நீங்க அதுல என்ன கேட்டாலும் அவங்க கிட்ட இருந்து தகவல் வரும். போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கூட தகவல் வரும். ஏன்னா அதுக்குள்ள அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் இதுதான் வந்து சுயமா தன்னைத்தானே வசியம் பண்ணிக்கிறது. எல்லாம் மறந்து போயிரும். இதேதானே இப்ப டாக்டர்ஸ் பண்றாங்க. எல்லாத்தையும் சுத்தி இருக்கிற உங்களுடைய இன்னைய வயசு, நீங்க இருக்கிற பெரிய பொசிஷனா இருக்கலாம், வயது நிறைய இருக்கலாம், எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஒரு 2 வயசு குழந்தையோட மனநிலை கொண்டு போயிருவாங்க. நீங்க இது 2த்தையும் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா கரெக்டா தானே இருக்குன்றது புரியப்படும்.
சோ அந்த சீரியல்ல மனசு குவியிறப்ப இந்த பிரசன்ட்லயே இருக்காது. நிறைய பேரை பார்த்திருக்கலாம். அந்த நடுப்புற போடுற ஆட கூட பார்ப்பாங்க. அப்ப கூட அவங்களுடைய மனசு இந்த பக்கம் திரும்பாது. ஏன்னா திரும்புச்சுன்னா அந்த திரும்பவும் அந்த ஆட் முடிஞ்சு அந்த சீரியல் போடுறப்ப ஏதாவது சின்ன ஒரு சீனா இருந்தாலும் அது மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? சீரியல் ஒண்ணும் அப்படி ஒண்ணும் வேகமா ஓடுற சீரியல் ஒண்ணும் கிடையாது எதுவுமே. ஆனாலும் அந்த அவங்களுடைய மனது அந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வோட அந்த சீரியல்ல குவிஞ்சிருக்கு. சோ ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸும் சீரியல்ல. இதுக்கு பேருதான் ஹிப்னாட்டிசம், மனவசியம். இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். இதுக்கெல்லாம் பஞ்சமாவா இருக்கு. வயசு பசங்களா இருந்தா ஃபுட்பாலு, கிரிக்கெட், வயசானவங்க கூட இப்ப கிரிக்கெட் எல்லாமே அடிக்ஷன்ல இருப்பாங்க. ஆக்டர்ஸ் மேல அடிக்ஷனா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல, அதாவது அரசியல் கழகங்கள் இருக்கு இல்லையா, அரசியல் கட்சிகள், அது அது மேல ஆகா எங்க கட்சி மாதிரி இல்ல அப்படின்ட்டு அந்த கட்சியோட தலைவரை பத்தி, அந்த கட்சியோட கொள்ளு பேரன் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுடைய மனசு குவிக்கப்பட்டிருக்கும். சோ அந்த தலைவருக்கோ இல்ல அந்த ஆக்டருக்கோ ஏதாவது ஒண்ணு இல்ல இந்த மாதிரி மடாதிபதிகள் சில பேரும் இருக்காங்க இல்லையா, மடாதிபதிகள், சில சாமியார்கள், அவங்கள யாராவது இழிவா பேசிட்டாலும் கொதிச்சு எழுந்துருவாங்க. இதெல்லாமே நீங்க பார்த்திருக்கலாம். தன்னைத்தானே மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிறது, அதை எதிர்த்து. அப்ப இவங்களுக்கும் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிற நபருக்கும் இவங்க ஹிப்னாட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இருந்து அவங்க மனசு வெளியவே வரல. தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, அத பார்க்கணும், தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எதுவுமே தோணாது. அந்த இது மேலேயே தான், அந்த நபர் மேல மட்டும்தான் தான் வாழ்க்கையே அந்த நபருக்காக தான் அப்படின்னு. இதுக்காக தானே ஆக்டர்ஸ் அப்படின்னா பாலாபிஷேகம் பண்றது. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. பாலாபிஷேகம் பண்றப்ப ஒரு ஒரு பையன் கீழே விழுந்து இறந்துட்டான். இது கீழே விழுந்தா என்ன ஆகும்? இதே மாதிரிதான் பொலிட்டீஷியன் அப்படின்னா அதுக்காக அவங்க சொல்றதை என்ன அப்படின்னு கூட யோசிக்கிறது கிடையாது, அப்படியே கேட்கறது. அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில். ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஒரு நபர் மேல ஃபுல் கவனம். அவர் எப்ப பிறந்தாரு, எத்தனை வயசுல கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாரு, எத்தனை செஞ்சுரி அடிச்சிருக்காரு, எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு, ஃபுல் டீட்டெயில். ஆனா உன் குடும்பத்துல என்ன இன்னைக்கு நிலவரம் தெரியாது. போய் ஒரு ரேஷன் கடையில ஒண்ணு வாங்கிட்டு வா தெரியாது. இத இப்படி பேசிட்டு வா தெரியாது. ஏன்னா இதுல எதுலயுமே இந்த மனசானது குவியாம அதுல மட்டும் குவிஞ்சிருக்கிறதுனால இந்த டோட்டல் எனர்ஜியும் அதுல மட்டுமே போய்கிட்டு. இப்படிதான் சமுதாயத்துல நிறைய நபர்கள் தெரியாமையே இந்த மனவசியத்துக்கு ஆட்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த கான்செப்ட தான் ஆன்மீகத்துல சக்கராஸ் மேல, இந்த சக்கரங்கள், நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுல கவனத்தை குவிச்சு அங்க என்ன நடக்குது, அந்த சக்கரத்துல என்ன இருக்கு, இதுதான் ஆன்மீகத்துல நிறைய குருமார்கள் சொல்லி கொடுக்கிறது. சோ ஒரு மூலாதாரத்துல உங்களுடைய கவனத்தை முழுசாக குவிக்கிறப்ப அங்க என்ன நடக்குது, அந்த சக்கரத்தோட நிலை எப்படி இருக்கு, உங்களுக்கு மூவில பாக்குற மாதிரி அப்படியே விரியும். அது எப்படி சுத்துது,
அது உண்மையில சுத்துதா? எந்த இடத்துல அது லொகேட் ஆயிருக்கு? அது உண்மையிலே இந்த கலர்ல இருக்கா? சோ, இந்த ஆன்மீகத்துல உங்களுடைய மனது அந்த இடத்துல குவியிறப்ப, எல்லாத்தையும் எப்படி ஒரு பேஷண்ட்ட ஆ இந்த ஒரு மனவசியத்துக்கு உட்படுத்தி, இந்த வயசுல அப்படின்ற மாரி டேட்டாவ எடுக்குறாங்களோ, இதே மாரி சக்கரால உங்களுடைய மனச குவிக்கிறது. ஆனா, இதே தான் வந்து டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு பேஷண்ட் வர்றாப்படி, அவனுக்கு திடீர்னு தூக்கத்துல பயந்து யாராவது இதுக்கு நெறைய படம் சொல்லலாமே. ஆக்சுவலா இந்த ராகவேந்திரா நடிச்சது ஒரு படம் நைட்ல பாத்ரூம் போணும்னா கூட அவங்க அம்மாவ கூட்டிட்டு போறது. நைட் 6 மணிக்கு மேல வந்து வெளிய போகாம வீட்டுக்குள்ள வந்துடுறது. இந்த மாரி நெறைய இருக்கிறதுக்கு பேஷண்ட் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா, அப்படியே வந்து அவங்கள இந்த மனவசியத்துக்கு உட்படுத்தி, அப்படியே ம் 18 வயசு, 19 17 வயசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல என்ன நடந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் சொல்லிட்டு இருப்பார். அப்ப ஒரு 10 வயசுக்கு வர்றப்ப, நான் நைட்ல இது மாரி பின்னாடி வாஷ்ரூம் மாரி போனேன்னா, அப்ப அங்க ஏதோ ஒரு நிழல் ஆடுச்சு. அத பார்த்து நான் பயந்து வந்து படுத்துட்டேன். அப்படின்றப்ப, ஓகே. அவங்களுக்கு வந்து அந்த நாட்டு கிடைச்சிரும் டாக்டர்ஸ். ஓகே. அந்த வயசுல இவன் பயந்தது தான் இன்னைக்கும் இவன வந்து அந்த பயத்திலேயே அவனுடைய மனசு இன்னும் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்றத கண்டுபிடிச்சு, இன்னும் அதுக்கு என்ன அப்படின்றத அந்த வயசுல வேற என்னென்ன அப்படின்றத அவங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, அதுலருந்து எப்படி அவங்கள வெளிய கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றாங்க. அந்த கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்க்கு அப்படியே கொண்டு போவாங்க. ஓகே. இந்த இதுக்கு முன்னாடி ஏதோ இது மாரி பண்ணியா? இதுக்கு பின்னாடி எதுவும் பண்ணியா? அப்படின்ற மாரி. இதே தான் இந்த சக்கராஸ்லயும் ஒவ்வொரு சக்கரமாக நகர்த்திட்டு போறது. இந்த முறைய தான் முழுக்க முழுக்க இந்த சக்ரா தியானத்துல பண்றது. இந்த சக்ரா தியானம் அப்படின்ற விஷயத்த கரெக்ட்டா பண்றப்ப, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிளியர் ஆகும். சில பேரு குருமார்கள் நீங்க பார்த்திருக்கலாம், இல்ல கேட்டிருக்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த அதான் சில மந்திரங்கள் சொல்லி அவங்கள வந்து வசியப்படுத்துறது. சில பேரு இந்த குருமார்கள் வந்து சிஷ்யங்கள இல்ல அவங்க கிட்ட வர்ற தீட்சை வாங்க வர்றவங்கள நெத்தி பொட்டுல கை வைப்பாங்க. ஆ அது யாராவது உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா நம்ம பின்னாடி பேசலாம். அப்ப அந்த நெத்தி பொட்டுல கை வைக்கிறப்ப, உள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். அந்த நெத்தி பொட்டில், அந்த ஆக்ஞாவில் என்ன இருக்கு? அங்க என்ன நடக்குது? அங்க என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? உங்களுக்கு தெரிய வரும். புரியுதா? அப்ப அங்க என்ன நடக்குது? உங்களுடைய முழு கவனமும், முழு விழிப்புணர்வும் அந்த இடத்தில் குவிகிறது. அந்த ஆக்ஞா சக்கரத்தில் குவிகிறது. அதுக்கு பேர் தான் இந்த ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறது. இ இன்னொரு அதே மாரி ஒருத்தருடைய கண்களை பார்க்கிறப்பயும், அந்த அவங்களுக்கையும் அவங்களையும் அந்த மனவசியத்துக்கு உட்படுத்த முடியும். அது இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடியது. யாரு? நான் சொல்றது அத்தனையும் குருமார்கள் பண்ணக்கூடியது. அது வந்து அ நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொட்டு தலைய தொட்டு, இல்ல சில சமயம் அநாகதத்த தொடுவாங்க. ஸ்பரிச தீட்சைம்பாங்க. ஏதோ ஒரு சூர்யா படம் கூட இருக்கும் ஆக்சுவலா. ஒரு சைனாக்காரன் மாரி ஒருத்தன் வந்து அவன் கண்ண பார்த்தா, அவன் என்ன மனசுல நெனைக்கிறானோ, அந்த இது ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் செய்வாங்க.
இது அத்தனையுமே இந்த கான்செப்ட் தான். இது மாதிரி நிறைய எடுக்கலாம் உள்ள இருந்து. அப்ப ஒரு கண்ணை பாக்குறப்ப நீங்க என்ன ஆகுறீங்க, விழிப்பு நிலைக்கு போறீங்க. அந்த வில்லனோட கண்ணை பாக்குறப்ப அவன் எதுவும் செய்யாம அடுத்தவங்களை வச்சு செய்யறான். அவன் கெட்டவன் நினைச்சு ஒருத்தன் அவனை எதுக்குறான் அப்படின்னா, அவன் அப்படியே அவனுடைய கண்ணை பாக்குறப்ப அவனே தன்னை வந்து ஷூட் பண்ணிக்குவான், இல்ல கத்தியில குத்திக்குவான், அவனே தற்கொலை பண்ணிக்குவான். அவ்வளவுதான், அவனுக்கு ரூட் கிளியர். இந்த மாதிரி நடந்து அந்த படத்துல. ஓகேயா? இது எல்லாம் ஏற்கனவே இருக்கு. சோ ஒரு குரு கிட்ட இந்த சிஷ்யன் போறப்ப முதல்ல அவருக்கு அந்த போதனையோ சில விஷயங்களையோ எடுத்தோன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். அவனுடைய மனதை குவிச்சு தான் கிட்ட இருக்கிற மாதிரி பாத்துக்குவார். அப்பதான் அந்த அந்த சிஷ்யனோட மனசு குவிஞ்சு இருக்கிறப்பதான் அவர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை அவனால உள்வாங்க முடியும். இதுவும் மனவசியம்தான். ஆனா இந்த இதுல என்ன பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துல குவிக்கிறப்ப அதுல இருந்து வெளியே வர முடியாது. இப்ப நம்ம பார்த்தோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஆக்டர்ஸ், இந்த பொலிட்டீஷியன்ஸ், கிரிக்கெட் விளையாடுறவங்க மேல, இந்த எல்லார் மேலயும் அவங்க மனசு குவிஞ்சு அதுல இருந்து வெளியே வர முடியாம தான் அதுலயே ஊறி ரசிகர் மன்றம் அது இதுன்ட்டு அவங்கள சுத்தியே இவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இவங்க வாழ்க்கையை வாழாம இருக்காங்க. அது சரியான விஷயம் கிடையாது. அது அப்படிதான் ஆயிரும். இந்த மனவசியத்துல ஒரு இதுக்குள்ள போனா அப்படி ஆயிரும். அதனாலதான் இந்த ஆன்மீகத்துல கூட தியானம் பண்றவங்க பாத்தீங்கன்னா, நான் உட்கார்ந்தவுடனே இந்த ஆத்மால என்னுடைய கவனம் தன்னால போயிரும். அதுக்கப்புறம் அது அங்க இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தியானத்துல உட்கார்ந்தோடனே அநாகதத்துல என்னுடைய கவனம் போயிரும். திரும்ப திரும்ப இதையே சொல்லுவாங்க. இது எல்லாமே சுயவசியம். இது தியானம் கிடையாது. இதுலயே கூஞ்சு கூஞ்சு இருந்துச்சுன்னா அதுதான், அதுல வெளியே வர முடியாம இருக்கிறதுக்கு பேரு அது தியானம் கிடையாது. அது அந்த மனவசியத்துக்குள்ளேயே அவங்க சிக்கிக்கிறாங்க. ஆஹ் குருமார்கள் அதனாலதான் மூலாதாரத்துல இருந்துதான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும்னு சொல்லுவாங்க. ஒரே சக்கரால குவியாம அவங்க சொல்ற இது என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு சக்கரத்துல மனசை குவிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த சக்கரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் அடுத்த சக்கரம். சோ இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதுலயே மாட்டிக்கிற மாதிரிதான் ஆயிரும். அது சரியான இது கிடையாது. தண்ணி மாதிரி ஓடணும். இந்த அது என்னது, கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், அது பார்த்திருக்கீங்க இல்லையா? அது எப்படி இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சத்தை காட்டாம அப்படியே சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் டோட்டலா அது கவர் ஆகும். அப்ப இந்த சக்கராஸ்லயும் ஒரே ஒரு சக்கரத்துல மட்டும் மனசை குவிக்கிறப்ப அது மட்டும் வேணா இதா இருக்குமே ஒழிய மத்ததோடைய நிலைமை என்ன? எல்லாமே டிராவல் ஆகணும். எல்லாமே டிராவல் ஆகணும். எல்லா இடத்துலயும் மனசை குவிக்கணும். மனசுக்கு கூச்சதுல இருந்து மனசை எடுக்கவும் தெரியணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஒரே இடத்துல இருக்கிறப்பதான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பாரு மயங்கி நின்னுட்டாங்க அப்படிம்பாங்க. மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு. அப்ப அதுல என்ன, அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேர் என்னது அப்ப? மயக்க நிலை தானே. அப்ப அங்க நடக்கிறது தியானம் கிடையாது. மூவ் ஆகணும். செல்ஃப் ஹிப்னாட்டிஸ். சோ தியானம் எப்படி பண்ணணும், என்ன உங்களுடைய கோல், அதை நீட்டா செட் பண்ணி அதை ப்ராப்பரா பண்ணாதான் டிராவல் ஆகி போயிட்டே இருக்கணும். இந்த பதஞ்சலி யோக சூத்திரத்துல எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். இதுலயே நின்றாத, அது சொல்லி கொடுப்பாரு.
ஆனா இதுதான் நின்றாத, அடுத்தது போ, அடுத்ததையும் இன்னொன்னையும் சொல்லி கொடுப்பாரு. ஆனா அதுல நிக்காத, அதுல நின்னா நீ லாக் ஆயிருவ. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. சோ இதுல இருந்து எது மனவசியம், எது சுய மனவசியம், எதுல நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். நாம இந்த மாதிரி எதுலயாவது இப்ப சீரியல் இல்ல வேற ஏதோ அடுத்தவங்ககிட்ட நல்லா கதை பேசுறது, இல்ல சோசியல் நெட்வொர்க்ல எதுலயாவது வந்து அடிக்ட் ஆகிருக்கிறது, அது அத்தனையுமே இது சுய மனவசியத்துல வரக்கூடிய கேட்டகரி தான். சோ இத இந்த ஹிப்னாட்டிசத்தை கண்டுபிடிச்சவரு பேரு ஞாபகம் இல்லையே, சரி அவர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அவர் பேரையே தான் இதுல ஹிப்னாட்டிஸ் அப்படின்றது சேர்த்து வச்சிருக்காங்க. அவருக்கு இன்னைக்கு இந்த ஹிப்னாட்டிசத்தை கண்டுபிடிச்சது அவர்தான் அப்படின்ட்டு வெளிய பேராயிருச்சு. ஆனா இத கண்டுபிடிச்சது நம்மளுடைய ஆதி காலத்துல இருந்து நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் தான். அவங்கதான் பின்னாடி அவங்கள பின்பற்றி வரக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மனவசியத்துல அவங்கள வந்து ஒரு சரியான நிலைக்கு உன்னதமான நிலைக்கு அவங்கள தயார்படுத்தி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த குருமார்களை விட சில சிஷ்யர்கள் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. இவங்க தானே அவங்கள தயார் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக அந்த சமுதாயத்துக்கு நிறைய நன்மை கொடுக்கணும் அப்படின்றத தயார் பண்றது. இப்ப இவங்க எல்லாம் தான் கண்டுபிடிச்சத இத மாடிஃபை பண்ணி ஹிப்னாட்டிசம் அப்படின்ற பேர்ல இன்னைக்கு நிறையவே மெடிக்கல்லயும் நிறைய நல்லது நடக்குது. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிச்சது எப்பயும் மாறி இந்த பாரதத்துல இருக்கிற முனிவர்கள், சித்தர்கள், இன்னும் பெரும் பெரும் மகான்கள், ஞானிகள் எல்லாரும் தான். அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, ஒரு கதை ஒண்ணு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு ராஜா, நல்ல ராஜா, அவனுடைய நாட்டுல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு காலையில எந்திரிக்கிறான், 2 கண்ணும் தெரியல. அவனுக்கு 3 பசங்க. ஓகேயா? அப்ப அந்த அவருடைய இந்த ஆஸ்தான குரு அப்படின்னு இருப்பாரு இல்லையா, அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலை உச்சியில ஒரு சஞ்சீவி மூலிகை இருக்கு, அதை கொண்டு வந்து உன் கண்ணுல பிழிஞ்சா கண்ணு வந்து தெரிஞ்சிரும். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா அப்படின்றாங்க. அந்த ராஜாக்கு 3 பசங்க. 3 பசங்களும் என்ன சிக்கல் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, அந்த மலை அடிவாரத்துல ஒரு தேவதை குடி இருக்கு, அந்த தேவதைக்கு மட்டும்தான் அந்த எது வந்து அந்த மூலிகைன்னு தெரியும். சோ அந்த தேவதை கிட்ட போய் கேட்டீங்கன்னா தான் அந்த தேவதை தான் கூட்டிட்டு போகும். அந்த தேவதை ஏதாவது கண்டிஷன் சொன்னா அதை கேட்டுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். பையன், இது என்ன பெரிய விஷயமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறான். சரி, அப்ப தேவதை கிட்ட கேக்குறான், அதுவும் ஓகே அப்படின்ட்டு. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும், நான் சொல்றது நான் லெஃப்ட்ல திரும்புன்னு சொல்லுவேன், ஆனா நீ ரைட்ல திரும்ப. நான் ரைட்ல திரும்புன்னு சொல்லுவேன், நீ லெஃப்ட்ல திரும்பணும். சோ இத நீ நோட் பண்ணிக்கோ. என்னனாலும் நீ நீ நடக்கிறத மட்டும் நிறுத்தாம நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ன நடந்துச்சுனாலும், என்ன சத்தம் கேட்டாலும், என்ன இது பண்ணாலும் நீ பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, நடையவும் நிறுத்தக்கூடாது. சரின்ட்டு அவனும் சொல்றான், சரி இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த தேவதையும் சொன்ன மாதிரி அவனும் கரெக்டா வந்து லெஃப்ட்ல திரும்பினா ரைட்லயும், ரைட்ல திரும்பினா லெஃப்ட்லயும் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, நல்லாதான் ஏன் போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி. இந்த பின்னாடி தேவதை வர்ற அந்த சலங்கை ஒலி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவனும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு கரெக்டா தான் போயிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த சலங்கை ஒலி கேட்கல. இவனும் சரின்னு மனச கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான், முடியல.
ஒரு கட்டத்துல அந்த கியூரியாசிட்டி தாங்காம திரும்பிடுறான். பார்த்தா அவ்வளவுதான், கற்சிலை ஆயிடும். அப்ப சிரிப்பு ஒலி கேக்குது. அவன் திரும்பினவுடனே சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த தேவதை தான். பச்சை டெஸ்ட்ல ஃபெயிலு. ஓகேயா? அடுத்து 2வது பையன், அவனும் இதே மாதிரி இது பண்றான். அவனும் இதே மாதிரி போறான். திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி சவுண்ட் ஒண்ணு கேக்குது, பயப்படுத்துற மாதிரி. கண்ட்ரோல் பண்ணி பாக்குறான். ஒரு கட்டத்துல முடியல, திரும்பி பாக்குறான். அவனும் சிலையாயிரான். 3வது பையன் வந்து இதே மாதிரி, அவனுக்கும் இதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது. சரின்ட்டு போறான். போனா எல்லாமே நடக்குது. என்னன்னா நடக்குது? திடீர்னு வர்ற மாதிரி இருக்கு, வராம நின்றுது. சலங்க சத்தம் கேக்குது, திடீர்னு சலங்க சத்தம் கேட்கல. சிரிக்கிற சத்தம் கேக்குது, அழுகிற சத்தம் கேக்குது, பயமுறுத்துற சத்தம் கேக்குது, என்னென்னமோ கேக்குது. எதுக்குமே அவன் திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அந்த மூலிகையை, அந்த தேவதை எதுன்ட்டு காட்டுது, அவன் எடுத்துட்டு போயிடும். இதுல தேவதைன்னு குறிப்பிடப்படுறது எது அப்படின்னா நம்மளுடைய மனசுதான். இந்த கட்டளை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு அது ஒரு கட்டளை போடுது இல்லையா? அது என்ன அப்படின்னா அதுதான் குரு. குரு எப்பயுமே ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவார் இல்லையா? இப்படி நடங்க, இப்படி நடந்தா இது இந்த இதுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதுதான் குரு. அந்த சஞ்சீவி மூலிகை இருக்கு இல்லையா? அதுதான் தியானம். சோ இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாதத அந்த மனசு அப்படியே ஆசை காட்டுது இல்லையா? தியானம் பண்றப்ப அத நினைச்சு பாரு, இத நினைச்சு பாரு, இப்படி இது பண்ணு அப்படின்ட்டு. அது எல்லாத்தையும் பண்ற அது மாய்மாலத்தை எல்லாத்தையுமே நம்ம திரும்பி பார்க்காம முன்னாடி மட்டும் நம்மளுடைய வழிய மட்டும் பார்த்து போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த சஞ்சீவினி மூலிகையை பெற முடியும். சோ தியானம், தவம், ஞானம் இது இருந்தாதான் நல்ல ஒரு குருவும் கிடைச்சு அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல இது எல்லாமே கிடைக்கும். ஆள் மனச மாதிரி ஒரு அற்புதமான நண்பன் கிடையாது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுலதான் இருக்கு. சோ தியானத்துல உண்மையிலேயே சில கட்டுப்பாடுகள் ரொம்பவே அவசியம். அத குரு தான் கற்று தருவாருங்க. அத அத்தனையும் நம்ம ஃபாலோ பண்றப்ப அனைத்துமே தியானம் மட்டும்தான் சாத்தியமா? தியானத்துல இந்த ஒரு நிலைக்கு போறதுதான் சாத்தியமா? அப்படி இல்ல. ஆக்சுவலா இந்த உங்களுடைய மனச கரெக்டா உங்களால ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, இன்னைக்கு இது வேணும்னு நீங்க நினைச்சா அது நடக்கும். நாளைக்கு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னா நடக்கும். அப்ப இவ்வளவு பணம் வேணும், எனக்கு இவ்வளவு இந்த ஹெல்த் கண்டிஷன் எனக்கு சரியாகணும்னு நினைச்சா நடக்கும். எல்லாமே நடக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறப்ப இதெல்லாம் நடக்காதா? எல்லாம் நடக்கும். நாம போகக்கூடிய வழி சரியானதாக இருக்கணும். சரியான அந்த விதிமுறைகளை பின்பற்றணும். அதையெல்லாம் ஃபாலோ பண்றப்ப அந்த அற்புதமான சஞ்சீவினி மூலிகை நம்மளுடைய கைக்கு கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.